इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् 389 प्रत्यक्षस्य लिंगाद्यबाध्यत्वे बाधकम् किंच परीक्षितत्वेनैव प्राबल्यं न उपजीव्यत्वादिना अनुमान शब्दबाध्यत्वस्य प्रत्यक्षेति प्रत्यक्षத்தை அனுமானத்துக்கு பாதகமாகத்தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அது பிரபலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வாதம் வந்தது. அப்படி ஒன்றும் இல்லை. பிரத்யக்ஷத்தை எந்த விதமாகவும் பிரபலம்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா உபஜீவியத்துவம் பிராபல்ய கேட்டுன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லிட்டார். அதுக்கு விரோதம் இல்லை அப்படின்னு சொன்னார். வேற ஏதாவது மீமாம்சா நியாயங்கள் எல்லாம் அங்க கொண்டு சேர்த்து பிரத்யக்ஷம் பிரபலம் அப்படின்னு சொல்ல வந்தா அந்த நியாயங்கள்ல அங்க பிரவர்த்திக்காதுங்கிறது சொன்னார். ஆக பிரத்யக்ஷம் பிரபலம்னு சொல்றதுக்கு ஒன்றும் விசேஷமான காரணம் கிடையாது. அப்போ வந்தி சைத்தியானுமானம் இருக்கு. அக்னிகி சீதா பதார்த்தத்வா ஜலவத்து இப்படி ஏதாவது சொன்னாங்க. இதை பிரத்யக்ஷம் பாதிச்சாகனே. அப்போ இந்த பிரத்யக்ஷம் பிரபலம் இல்லைன்னு சொன்னால் அது எப்படி இந்த அனுமானத்தை தப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கஷ்டம். அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னாருன்னு சொன்னா, பொதுவாக பிரத்யக்ஷம் பிரபலம் அனுமானம் பிரபலம் எல்லாம் சொல்லக்கூடாது. எதனுடைய விஷயமானது பரீட்சை பண்ணி பார்த்தா சரியாக இருக்கோ அதுதான் பிரபலம். இப்போ அக்னிகி உஷ்ணஹா அப்படின்னு பிரத்யக்ஷம் தெரிவிச்சு இந்த விஷயம் சரியாவே இருக்கு. பரீட்சை பண்ணி பார்த்தா இது சித்தமாகும். அதனால இந்த பிரத்யக்ஷம் அக்னிகி அனுஷ்ணஹா அல்லது சீதஹா அப்படின்னு அனுமானம் மட்டும் பண்ணினானால் அந்த அனுமானத்துக்கு பாதகமாக ஆகலாம். அதுக்காக எல்லா பிரத்யக்ஷமுமே பாதகமாகும்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி எல்லா அனுமானமும் பாதகமாகும் அல்லது பாதகமாகும்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இதுவரையில் நிரூபணம் பண்ணினார். அப்ப எதை கொண்டு பிராபல்ய தௌர்பல்யத்தை நிர்ணயம் பண்றது? ரெண்டு பிரமாணம் பரஸ்பர விருத்தமாக ரெண்டு ஞானத்தை உண்டு பண்ணினால் எதை நாம பிரமாணமாக எடுத்துக்கிறது, எது பிரபலம்னு எடுத்துக்கிறதுன்னு கேட்டால் சொல்றார் பரீட்சிதத்துவேனைவ பிராபல்யம். அப்படி வரும்போது அதை ரெண்டையும் பரீட்சை பண்ணி பார்த்து பரீட்சையாக எது பிரமாணம்னு சித்தமாகிறதோ அதை பாதகமாகவும், எது அப்படி சித்திக்கிறது இல்லையோ அதை பாத்தியமாகவும் எடுத்துக்க வேண்டியது. என்ன பிரத்யக்ஷம்னா பிரபலம், அனுமானம்னா துர்பலம் அப்படின்னு சொல்றது. இது சாத்தியனமோ இல்லையோ. பரீட்சிதத்துவேன பிராபல்யம் அப்படின்னு சொன்னால் மாத்திரம் போறாது, இதுக்கு பிரமாணம் தான். ஏன்னா எல்லா விஷயமும் பிரமாணம் இருந்தால்தான் ஒத்துக்குது. அப்ப என்ன சொல்றான் பரீட்சிதத்துவேன பிராபல்யம் ந உபஜீவியத்வாதினா இத்தியத்திர கிம் பிரமாணம் அப்படின்னு கேட்டால் அனுமான சப்தபாதிகத்துவ பிரத்யக்ஷேதி தரிசனம். பிரத்யக்ஷம் கூட பல இடத்துல அனுமானத்தினால பாதிக்கப்படுறதுன்னு நாம பார்க்கணும். அதே மாதிரி பிரத்யக்ஷம் சப்த பிரமாணத்தினால அநேக இடத்துல பாதிக்கப்படுறத பார்க்கணும். அதே மாதிரி பிரத்யக்ஷத்தினால பல இடத்துல சப்த பிரமாணமும் அனுமான பிரமாணமும் பாதிக்கப்படுறதையும் பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றது, பிரத்யக்ஷத்துவம் அனுமானத்துவம் இத்தியாதிகளை இங்க பிரயோஜகமாக சொல்ல முடியாது. எது பரீட்சிதமோ அது பிரபலம், எது பரீட்சிதம் இல்லையோ அது துர்பலம் அப்படின்னு தான் நிச்சயதாகும். அதுக்கு இதை பிரமாணமா காமிச்சார். பிரத்யக்ஷம் கூட அனுமானத்தினாலையும் சப்தத்தினாலையும் பாதிக்கப்படுறதுங்கிறத நாம பார்க்கணும். உடனே அவர் கேட்பார், பிரத்யக்ஷம் எங்கு பாதிக்கப்படுறது? ஏற்கனவே அவர் சொன்னார், பிரத்யக்ஷ பிராப்தம் அனுமாகம பாதிகம். பிரத்யக்ஷத்தினால சித்தமான ஒரு விஷயத்தை அனுமானமோ ஆகமமோ பாதிக்கிறதாக எங்கேயாவது பார்க்கணுண்டா? எங்கேயுமே பார்க்கலே. அதனால பிரத்யக்ஷம் தான் பிரபலம்னு நியாயாமிரதக்காரர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இவர் என்ன சொல்றாருப்பா,
பிரத்யக்ஷேபி அனுமான சப்தபாத்தியத்துவத்தை தர்சனா பார்த்திருக்கோங்கிற பிரத்யக்ஷ பிரமாணத்தினால சித்த விஷயம் கூட அனுமானத்தினாலையும் சப்தத்தினாலையும் பாதிக்கப்படுறத நாம பார்க்கணும். எங்க பார்க்கிறார்? ததாபி இதம் ரஜதம் இது பிரத்யக்ஷஸ்ய அனுமான ஆப்தவச்சனாபியாம் பாதோ திருஷ்யதேங்கிற இடத்துல அன்வயம். ஒரு 4-5 உதாரணங்களை சொல்லி இத்தனை இடத்துல பிரத்யக்ஷத்துக்கு அனுமானத்தினாலையும் ஆகமம் சப்த பிரமாணத்தினாலையும் பாகம் வரத பார்க்கிறோம் அப்படின்னு உதாரணங்கள் காண்கிறார். இடம் ரஜதம்னு சுத்தியை பார்த்து அவன் பிரதிச்சுட்டு இருக்கான் ஒருத்தன். இப்போ அவனுக்கு சுருக்காக இருக்கிறவன் ஒரு ஹிதயுசி ஆப்தன். அவன் என்ன சொல்றான்? இது ரஜதம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா அந்த பிராந்தி போயிடுறது இல்லையா? அவன் பார்க்கக்கூடிய அந்த ரஜதம் இந்த ஆப்தவச்சனம். ஆப்தவச்சனங்கிறது சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணத்தினால பாதிக்கப்படுறது பிரத்யக்ஷமான பிராந்தி தான். ஆனா சப்த பிரமாணத்தினால அது பாதிக்கப்படுறத பார்க்கிறோம். அதே மாதிரி அனுமானத்தினாலையும் அது பாதிக்கப்படலாம். இப்பேற்பட்ட இடத்துல இந்த ரஜதம் கிடக்கு, பல பேர் பொழுது வந்துட்டு இருக்கா, ஒருத்தரும் எடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறத வச்சுட்டு பண்ணலாம் இல்லையா? இது ரஜதம் இல்லை, அது பொய்யான ரஜதமாக இருக்கணும், அதனாலதான் பல பேர் லட்சம் பண்ணல அப்படிங்கிறதையும் அவன் பார்க்கறான் இல்லையா? அதனால அனுமானத்தினால கூட இது ரஜதமாகாது அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த அனுமானமும் அவனுடைய பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக அந்த இடத்துல இருக்கு. அதனாலதான் அவன் அப்புறம் எடுக்க போறது இல்லை. அதனால இதம் ரஜதம்ங்கிற பிரத்யக்ஷம் அனுமானத்தினாலையும் ஆப்தவச்சனத்தினாலையும் பாதிக்கப்படுறத பார்க்கிறோம். இன்னொன்னு, நபோ நைல்ய பிரத்யக்ஷத்தை நிரூபத்வகிராகத அனுமானேனா ஆகாசம் நீளமாக தெரிகிறது. எல்லாருக்கும் அது தெரியுது. ஆனால் இது பிராந்தி. இதுக்கு பாகம் எப்படி ஏற்படுறது? அதுக்காக நீளம் இல்லாத ஒரு ஆகாசத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இது நீளம் இல்லைன்னு தெரியுறதுன்னு இல்லை. அதுக்கு என்ன பாதகம்னு சொன்னா அனுமானம் பாதகம். ஆகமம் கூட சொல்லல. இங்க அனுமானம் என்னன்னா நிரூபத்வகிராகத அனுமானம். நபஸ்து இருக்கு, நபஸ்துனா ஆகாசம், அது ரூபவத்து ஆகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அனுமானம் இருக்கு. ஆகாசம்ங்கிறது ரூபவத்து இல்லைங்கிறத அனுமானத்தினாலதான் சாதிக்கிறது. அது ரூபவத்தாக இருக்குமானால் ஆகாசத்தை சப்தத்தை கொண்டு அனுமானம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. சப்த குணக்கம் ஆகாசம் அப்படின்னு சொல்லி சப்தங்கிற குணம் கேட்கறதோ இல்லையோ, காதுக்கு கேட்கறது, காதுக்கு கேட்கக்கூடிய சப்தங்கிற குணத்துக்கு ஆதாரமானது ஒரு திரவியம் இருக்கணும் அப்படிங்கிறத அனுமானத்தினால சாதிக்கிற அந்த திரவியம் தான் ஆகாசம். அது எங்கேயும் இருக்குன்னு அனுமானம் பண்றாங்க. கார்த்திகாலாம் அப்படிதான் அனுமானம் பண்றாங்க. இந்த அனுமானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நபஸ்து கூட ஒரு ரூபவத்தா ஒரு பதார்த்தமாக இருக்குமானால் அப்போ அதை அனுமானம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நபோ நிரூபத்வகிராகமான அனுமானத்தினாலே நபஸ்து நீளமாக தெரிகிறதுங்கிற பிரத்யேகம் பாதிக்கப்படுறது. அதே மாதிரி கௌரோகம் இத்தியஸ்ய அகம் இகைவாஸ்மி சதனே ஜானானஹா இத்தியஸ்ய சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷத்தை அனுமான ஆகமாபியாம் பாதோ திருஷ்யதே. அந்த கௌரகா அகம் அப்படின்னு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஒருத்தன் சொல்றான். அதாவது நான் வெளுப்பாக இருக்கேன், வேர்ல சவப்பா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோம். அவன் எதை பார்த்து சொல்லிட்டு இருக்கான்? தன்னுடைய சரீரத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஆக நான் அகம் கௌரகா கௌரகா அப்படின்னு இவன் சொல்றானே, இது எந்த பிரமாணத்தினால சொல்றான்னா பிரத்யக்ஷ பிரமாணத்தினால சொல்றான். சரியா? இதுக்கு அனுமானத்தினாலையும் ஆகமத்தினாலையும் பாகம் ஏற்படும். இவன் சரீரத்தை பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கான். சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறத அனுமானத்தினாலையும் யுக்திகள்னாலையும் அதே மாதிரி ஸ்ருதிகள்னாலையும் இவன் தெரிந்து விட்டான்னு சொன்னால் அப்ப அதுக்கப்புறம் கௌரவம்ங்கிறது பாதிக்கமாயிடும் இல்லையா? அதனால சப்த பிரமாணத்தினாலையும் அனுமான பிரமாணத்தினாலையும் இந்த இடத்துல கூட பிரத்யட்சம் பாதிக்கப்படுறது. இதே விஷயத்துல இன்னொரு உதாரணம் சொல்றார். அகம் இகைவாக்கும் சதனே ஜானானஹா. எங்க இருக்கே அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்னா இந்த ரூம்ல தான் இருந்துட்டு இருக்கேன். சதனே அஸ்மின் பிரகோஷ்டே,
இந்த ரூமுக்குள்ள நான் இருந்துருக்கேன் அப்படின்னு அனுபவம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த ரூம்குள்ள நாம இருந்துருக்கோம், இந்த ரூம்ல இங்கே, அந்த ரூம்லயும் இங்கே, அதான் அது வேற. இன்னும் அது மாத்திரம் இல்லை, நம்ம சரீரத்தை மாத்திரம் சொல்றோமாங்கிறது அப்படின்னு கேட்டா சரீரத்தை மாத்திரம் சொல்றோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தியானானஹா அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுட்டு பாடத்தை கேட்டு புரிஞ்சுட்டு இங்க இருந்துருக்கோம் இந்த ரூம்குள்ள அப்படின்னு. இப்ப பாடத்தை புரிஞ்சுக்கிறவன்னு சொன்னா அது சரீரம் இல்லை, சரீரத்தை காட்டிலும் வேறான ஆத்மாவாகத்தான் இருக்கணும். அப்பேற்பட்ட ஆத்மா வியாபகம் இல்லையா? நிஜமாக ஆத்மஸ்வரூபம் வியாபகம். அது இந்த ரூம்குள்ள அதுலயும் ஒரு சின்ன இடத்துல அது இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப இகைவாஸ்மி சதனே அஸ்மின்னேவ சதனே அத்திரைவ அகம் பவாமி அப்படின்னு சொன்னால் அவன் சரீரத்தை சொல்றானா ஆத்மாவை சொல்றானா? எல்லாம் ரெண்டு கட்டானா இருக்கு. அதாவது இதையும் அதையும் சேர்த்து சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து அபேதமாக ஆக்கிண்டு அத்தியாசத்தினால இங்க இருக்கேன்னு சொல்றான், விஷயத்தை புரிஞ்சுக்கிறேங்கிறதையும் சொல்றான். அகம் இகைவாஸ்மி சதனே தியானானஹா. அவன் சொல்றதுக்கு பிரமாணம் என்னமோ அவனுடைய சொந்த அனுபவம், பிரத்யட்ச பிரமாணம். ஆனா இந்த பிரமாணமானது அனுமானத்தினாலையும் ஆகமத்தினாலையும் பாதிக்கப்படாது. ஆத்மா வியாபகம்ங்கிறது அனுமானத்தினாலையும் சிந்திக்கிறது, சாரிகால் சொல்றது. அதே மாதிரி ஆகாசவத் சர்வகபஸ்ய நித்யஹா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கூட இந்த ஆத்மாவை வியாபகம்னு சொல்லி இருக்கிறதுனால இகைவாஸ்மி சதனே தியானானஹாங்கிற அந்த பிரத்யட்சம் பாதிக்கப்படுறது. அதே மாதிரி சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யட்சம். சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் எவ்வளவு பெருசா தெரிகிறதுன்னு கேட்டா இந்த பிராதேச மாத்திரம் இவ்வளவுதான் தெரிகிறது. இங்க எனக்கு முழு சந்திரனை பார்த்தாலே இவ்வளவு பெருசாதான் தெரியும். ஆனால் அந்த பரிமாணம் இருக்கு, பிராதேச மாத்திரங்கிற அந்த பரிமாணம், இது தப்பு. இந்த அம்சத்துல அந்த பிரத்யட்சம் தப்பு, பாதிக்கம். எதனால பாதிக்கப்படுறதுன்னா இவன் நேரில் போய் பார்த்துட்டு அப்புறம் இதை தப்புன்னு சொல்றது இல்லை. இவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, ஒண்ணு ஜோதிஷ் சாஸ்திர வச்சனத்தினால அதனுடைய பரிமாணங்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு அதை சொல்லிக் கொடுக்கறதுனால இந்த பிரத்யட்சம் தப்புன்னு புரிஞ்சுக்கிறான். இன்னொன்னு அனுமானத்தினால அவ்வளவு தூரத்துல இருந்துட்டு இவ்வளவு பெருசா தெரியுறதுன்னு சொன்னா அது நிஜமா ரொம்ப பெருசா இருக்கு. இதை எங்க வியாப்தி கிரகிக்கிறான்னு சொன்னா, பருவத்துக்கு மேல பெரிய விருட்சங்கள்லாம் இருக்கு, இவன் கீழேந்து பார்க்கும்போது சின்ன புல்ல போல தெரியுறான். பிரதிசாக தெரியுறான். ஒரு சின்ன கிரணங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, பெரிய விருட்சம் அவ்வளவு சின்னதாக தெரியுது. அப்ப தெரியறதுக்கு என்ன காரணம்? இவன் கிட்ட போய் பார்த்தா ரொம்ப பெருசா தெரியுது அந்த விருட்சம். இதுல இருந்து என்ன பார்க்கறான்னா, தூரத்தில் இருக்கக்கூடிய வஸ்து சின்னதாக தெரியுதுங்கிறது தூரத்துவ தோஷத்தினாலே. அப்ப சந்திரன்கிறது எவ்வளவு தூரத்துல இருந்துட்டு இவ்வளவு பெருசா தெரியுது இல்லையா? அப்படின்னாதான் அது ரொம்ப பெருசா இருந்துட்டு இந்த தூரத்துவ தோஷத்தினால இவ்வளவு சின்னதாக இப்ப தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறான். அப்போ அவனுடைய பிரத்யக்ஷம் சந்திரன்கிறது இந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் இவனுக்கு பிரத்யக்ஷத்துல தெரியுது, அதை மாற்ற முடியாது. ஆனா அப்படி தெரியக்கூடிய அந்த பிரத்யக்ஷமானது ஜோதிஷாஸ்திரங்கிற சப்த பிரமாணத்தினாலையும் இந்த மாதிரி யுக்தி அனுசந்தானம் அனுமானத்தினாலையும் பாதிக்கப்படுறது. ஆக பிரத்யக்ஷம் 4 இடத்துல இப்ப பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரத்யக்ஷம் சொல்றார், சீதசங்கா சித்தோ குடகா இத்தியாதேச்ச அனுமான ஆப்தவச்சனாபியாம் பாத்து திருஷ்யத்தை. சங்கமானது மஞ்சளாக இருக்குன்னு ஒரு சில சமயம் தெரியும், கண்ணுல தோஷம் இருக்கிற காலத்துல அப்படி தெரியும். சித்தோ குடகாங்கிறது நமக்கு நாக்குல தோஷம் இருக்கிற காலத்துல கசப்பும், எது வெள்ளம் கூட கசப்பும், கசப்பா இருக்கு அப்படின்னு. இது எல்லாம் எப்படி பாதிக்கப்படுறது கேட்டா யுக்தியாலையும் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி ஒரு ஆப்தன் சொல்றான், இல்ல வாய்தான் கசக்கிறது, அந்த வெள்ளம் கசக்கலை அப்படின்னு ஆப்தன் சொல்லி கொடுத்தாச்சுன்னா அதனால இதை நம்ப வேண்டியிருக்கு, பாதியம் ஏற்படுறது. அதே மாதிரி சங்கம் வெளுப்பாத்தான் இருக்கு, சீதமாக இல்லை அப்படின்னு ஆப்தன் சொல்லி கொடுத்தா அந்த சப்தத்தினாலையும் இந்த பிரத்யட்சம் பாதிக்கப்படுறது. இவ்வளவு உதாரணம் எதுக்காக கொடுத்ததுன்னு கேட்டா, இத்தனை உதாரணத்திலையும் நியாயாமிரதக்காரர் மேற்கொண்டு கேள்வி கேட்கப்படுறது. இந்த இதெல்லாம் ஏற்கனவே பெரியவாழ் சொன்ன உதாரணங்கள். இத்தனை இடத்திலையும் பிரத்யட்சமானது வேறு பிரமாணங்கள்னால பாதிக்கப்படுறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவள்லாம் கொடுத்த உதாரணம் இது. நியாயாமிரதக்காரர் என்ன சொல்றாருன்னா, பிரத்யட்சங்கிறது வேறு எந்த பிரமாணத்தினாலையும் பாதிக்கப்பட மாட்டாது. அதுக்கு பாகம் வரணும்னா இன்னொரு பிரத்யட்சமாகத்தான் இந்த பாதகம் இருந்தார்.
பிரத்யக்ஷத்தை தவிர வேற எந்த பிரமாணத்தினாலும் பிரத்யக்ஷம் பாதிக்கிறதுங்கிறது ஒத்துக்க முடியாது. இது அவருடைய கஷ்டம். இப்ப இவ்வளவு உதாரணங்கள்ல பிரத்யக்ஷத்துக்கு பிரத்யக்ஷ அதிருப்த பிரமாணத்தினால பாகம் வந்ததாக சித்திக்காரர் அதுக்கு முன்னாடி உள்ளவாள்லாம் சொல்லியிருக்காரு. அதை அப்படியே அனுவாதம் பண்றாரு. இப்ப இதுக்கு மேல பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷத்துக்கு அப்புறம் தான் நியாயாமத்துக்காரரே வராது. இந்த பூர்வபக்ஷம் சாதாரணமா பிராச்சீன கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யக்ஷம். இது பூர்வபக்ஷம். நானும் சாட்சாத்காரி பிரமே சாட்சாத்காரி விசேஷ தரிசனமேவ விரோதி இது அப்துதே. அவளுக்கே இந்த சந்தேகம் ஏற்படுறது. அதாவது பிராச்சீன கிரந்தக்காரருக்கு பிரத்யட்சமா இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய பரோட்சமாக இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம் எப்படி பாதிக்க முடியும்? பாதிக்க முடியாது. பிரத்யட்சமா பிராந்தி வர இடத்துல பிரத்யட்சமாகவே பாதக ஜானம் வந்தால்தான் அதை பிராந்தின்னு ஒத்துக்க முடியும். ஏன் அப்படி சொல்லணும்? எந்த மாதிரி இருந்தா என்ன வரப்போ பாதக ஜானம் பிரத்யட்சமாகவே இருக்கணும் ஏன் நீங்க சொல்றது அப்படின்னு கேட்டா, நீ மற்றவாழ்வுக்கு சொல்லணுமோ வேண்டாமோ, ஆனா வேதாந்தி அவசியம் சொல்லணும். ஏன்னு கேட்டா இவன் என்ன சொல்றான்னா, தத்துவமசி இத்தியாதி மகாவாக்கியத்தினால சாட்சாத்காரமே ஏற்படுறது. அது சப்த பிரமாணம், அது பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லை. பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறது நமக்கு இந்திரியம் தான் பிரத்யக்ஷ பிரமாணம். அதனால வரக்கூடிய ஞானம் தான் பிரத்யக்ஷம். சப்தத்தினால வரக்கூடிய ஞானம் பரோட்சம் தான். ஆனால் சப்தத்தினால வந்தாலும் கூட ஆத்ம ஞானம் பிரத்யக்ஷமாகத்தான் வரும்னு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் நிரூபணம் பண்ணி அப்படிதான் அப்படின்னு தீர்மானம் பண்றாங்க. சப்தத்தினால வரக்கூடிய ஞானம் பரோட்சம்னு லோகத்துல பிரசித்தி இருக்கும்போது மகா வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் பிரத்யக்ஷமாகத்தான் வருது. சிரமப்பட்டு நிரூபணம் பண்ணுறதுக்கு பிரயோஜனம் என்ன, என்ன தாற்பயம், அதனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டால், பிரத்யட்சமா நமக்கு ஆத்ம விஷயத்துல இருக்கக்கூடிய சாந்தியானது பிரத்யட்சமாகவே ஆத்ம சாட்சா்காரம் வந்தால்தான் நிவர்த்தியாகும். பரோட்சமான சப்தஜன்ய ஞானத்தினால நிவர்த்தி ஆகாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சப்த பிரமாணத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் கூட சாட்சா்காரமாகவே வருதுன்னு நிரூபணம் பண்றது. ஆக இப்படி நிரூபணம் பண்ணத்திலிருந்தே இது நாம தெரிஞ்சுக்கலாம். பிரத்யட்சமா இருக்கக்கூடிய பிராந்திய வேற எந்த ஞானத்தினாலையும் பாதிக்க முடியாது. அந்த பாதக ஞானம் கூட பிரத்யட்சமாகவே இருந்தால்தான் பாதிக்க முடியும். நமோ சாட்சாத்காரி பிரமே சாட்சாத்காரி விசேஷ தரிசனமேவ விரோதி இத்யப்துதே. அது சாட்சாத்காரின்னு சொல்றது உண்டு. அது என்னன்னா, அந்த பிரத்யக்ஷத்துவம் இருக்கோ இல்லையோ அதை சாட்சாத்காரன்னு வச்சுட்டோம்னா அந்த தியானத்தை சாட்சாத்காரி. எப்படின்னா விஷயத்தை பிரத்யட்சமாக தெரிவிக்கக்கூடிய ஞானம் சாட்சாத்காரி இந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்றாங்க. அந்நா பரோட்ச பிரமாயாக அபரோக்ஷ சமநிவர்த்தகத்துவ உபபத்து வேதாந்த வாக்கியானாம் அபரோக்ஷ ஞான ஜனகத்துவ உற்பாதன பிரயாசோ வியர்த்தா. வேதாந்த வாக்கியத்திலிருந்து அபரோக்ஷமான ஞானம் தான் உண்டாகிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது பரோட்சமான சாப்தபோதத்தை உண்டு பண்ணினால் கூட அந்த சாப்தபோதாத்மக ஞானமே பிரத்யட்சமான சாந்தியை நிவர்த்தி பண்ணலாமே. அப்ப ஏன் இதை சிரமப்பட்டு அதை பிரத்யட்சமாகத்தான் இந்த ஞானம் ஏற்படுறதுன்னு சொல்றேன்னு சொன்னா, நீங்களே இந்த மாதிரி வச்சிருக்கீர்கள். பிரத்யட்சமா வரக்கூடிய பிராந்தியை நிவர்த்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பிரத்யட்சமான பாதக ஞானத்துக்கு தான் உண்டு, பரோட்ச ஞானத்துக்கு கிடையாது அப்படின்னு நீங்க நிரூபணம் பண்ணிருக்காரு. அப்ப இதுல என்ன ஆச்சு? பிரத்யட்ச ஞானத்துக்கு வேற ஒரு ரூபமான ஞானம் பாதகம் ஆகாது. அதெல்லாம் இது சொல்றார். நியாயம் கற்பகா இத்தியாதி வாக்கியாதி ஞானம் இருக்கு, ஆப்த வாக்கியாதி ஞானம் இருக்கோ, எனக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் என்னோட இல்ல. இருக்கும்னு ஒரு ஞானம். இத்தியாதி வாக்கியாதினா ஆப்த வாக்கியத்தை தான் எடுத்துக்கணும். வாக்கியாதினா கபிலாச அஜ்ஞான நிவர்த்தி அசாவேதி பிரமகத அப்பிரமாணத்துவ ஞாபனேன பிரம பிரமாணத்துவ புத்தேகே தத் விஷய சத்யதா புத்தேக நிவர்த்தனா தாவதாச்ச பிரம நிவர்த்தகத்துவ விபதேசா. சித்திகாரர் என்ன அபிப்பிராயப்படுறாருன்னா,
இந்த மாதிரி பிரத்யட்சமா வரக்கூடிய பிராந்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யட்சாத்மகமான பாதக ஞானம் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. இது பிராந்தின்னு புரிஞ்சுக்கிறது, நமக்கு வந்தது தப்பான ஞானம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பிரத்யட்சம் வரணுங்கிற அவசியம் இல்லை. அது ஆப்த வாக்கியத்தினால தெரிஞ்சாலும் போதும், அனுமானத்தினால தெரிஞ்சாலும் போதும். ஆனால் அந்த பிரதிபாசம் அடியோடு நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால் அப்போ அதிஷ்டான சாட்சா்காரம் இருக்கும். வேதாந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை சாட்சா்காரம்னு சொல்றதுக்கு பிரயத்தனம் பண்ணினது என்னத்துக்காகனு கேட்டா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஆகமஜன்ய ஞானத்தினால பிரத்யட்சம் தப்பானது அப்படின்னு தெரிந்து விடலாம். இது பிராந்திங்கிறது மாத்திரம் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக அதை சாட்சா்காரம்ங்கிற அவசியம் இல்லை. ஆனா பிராந்தி ஆனாலும் கூட அந்த பிரதிபாசம் இருக்கு, அந்த பிரதிபாசம் நிவர்த்தியாகிறதுக்கு அபரோக்ஷ ஞானம் வந்தாதான். அதாவது அபரோக்ஷமாக ஏற்படக்கூடிய பிராந்திக்கு உபாதான காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் நிவர்த்தியாகிறதுக்கு அதிஷ்டான சாட்சா்காரம்ங்கிறது தேவைப்படுறது. இல்லாட்டா தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்து அது பாட்டுக்கு அனுபவிச்சுட்டே இருக்கும். கண்ணாடியில முகம் கிடையாது, அது வரல தெரிகிறது பிராந்தி தான் அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட கண்ணாடியில தெரிஞ்சுட்டேதான் இருக்கணும். ஏன்னா அது ஒன்றும் நிவர்த்தி ஆகிறதுக்கு காரணம் இல்லை. அதுக்கு இன்னும் ஏமாந்து போக மாட்டான், கண்ணாடி உள்ள முகம் இருக்குன்னு ஏமாந்து போக மாட்டானே தவிர அந்த பிரதிபாசங்கிறது அப்படியே இருக்கும். அது நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால் அந்த கண்ணாடியை எடுத்தாதான் முடியும். அதை போல இதுக்கு இந்த பிராந்தியை உண்டு பண்ணக்கூடிய காரணம் நிவர்த்தியானாத்தான் இந்த பிராந்தி வராமல் இருக்கும். அதை நிவர்த்தி பண்றதுக்கு அதிஷ்டான சாட்சா்காரத்தினால்தான் முடியுங்கிறதுனால வேதாந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த தியானம் சாட்சா்காரமாக இருக்கணும் அப்படின்னு பிரயத்தனம் பண்ணுவது. இது தப்பான தியானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது சாட்சா்காரமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அப்படியானால் சமத்துவ ஞாபகம் எப்படி தெரியும், அதை மாத்திரம் பண்ண முடியுமா அதனாலன்னு கேட்டா அது பண்ண முடியும்னு சொல்றாரு. நாயமும் தற்பகா இத்தியாதி வாக்கியாதினா கவிலாச அஜ்ஞான நிவர்த்தி அபாவேதி. விலாசம்னா காரணம். விலாச சப்தத்துக்கு இந்த இடத்துல அஜ்ஞானத்துடைய விலாசம், அஜ்ஞானம் உண்டு பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கு, காரியங்கள். அந்த காரியம்தான் விலாசம். அந்த விலாசத்தோடு சேர்த்து காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகாது. இதனால பரோட்ச ஞானத்தினால. பரோட்ச அஜ்ஞானமா இருந்தால் போதும். ஆனா அபரோக்ஷ பிராந்தியை உண்டு பண்ணக்கூடிய அஜ்ஞானமானது போகணும்னு சொன்னால் அதுக்கு அபரோக்ஷமான அதிஷ்டான சாட்சா்காரம் தான் வேணும். பரோட்சமாக விஷயம் தெரிந்தால் இந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகாது. ஆனாலும் பிரமகத அப்பிரமாணத்துவ ஜாபனேனா, இப்ப தெரியக்கூடிய தியானம் இருக்கு, வரக்கூடிய தியானம் இருக்கு, இந்த தியானம் சாந்தி, இது அப்பிரமாணம், இது பிரமாணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு விடலாம். பரோட்சமான தியானத்தினால கூட பிரமகதம் எத் அப்பிரமாணத்துவம், தமத்துல இருக்கக்கூடிய அந்த அப்பிராமான்யம்ங்கிறது இருக்கு, அதை தெரிவித்து விடுறது ஜாபனேன. பிரம பிரமாணத்துவ புத்தே தத் விஷய சத்தியதா புத்தே பிரமாணம்னு தெரிஞ்சா கூட அப்படியேதான் இருக்கு, எங்கேயும் போகல, அதை நிவர்த்தி ஆரம்பிச்சுன்னா என்ன பிரயோஜனம்னு கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்றார், இந்த பாதக ஞானம் வரத்துக்கு முன்னாடி அவன் அந்த ஞானத்தை பிரமாணம்னு சொல்லின்றான். அது அப்படிதான் நான் பார்க்கறது சரிதான் அப்படின்னு சொல்லின்றான். நமக்கு தெரியக்கூடிய விஷயமும் சத்தியம். நான் ரஜதம்னு பார்க்கறதும் சரி, அந்த ரஜதம் இருக்குங்கிறதும் சத்தியம்தான் அப்படின்னு சொல்லின்றேன். நான் பார்த்தது தப்பு அப்படி தெரியுறது, ஆனா அது தப்பான ஞானம் அப்படின்னு பிராந்தித்துவம், அந்த ஞானம் சமங்கிறத தெரிஞ்சுட்டானே நாள், அதுக்கப்புறம் நான் சரியாதான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அந்த இருக்கிறது ரஜதம்னு சொல்ல மாட்டேன். அதனால என்னாச்சு, பிரம பிரமாணத்துவ புத்தே, உண்மையாக அது பிரமம், அதை பிரமாணம் சொல்லிட்டு இருந்தானே அந்த புத்தி போயிட்டு. அதே மாதிரி அந்த பிராந்திக்கு விஷயமான ரஜதாதிகள் சத்தியம் சொல்லிட்டு இருந்தானே அதுவும் சொல்லுங்க. இதுதான் இந்த பாதக ஞானத்தினுடைய பலம். தாவதாத பிரம நிவர்த்தகத்துவம் விபரீதா. இப்ப இந்த பிராந்தின்னு சொல்லி கொடுக்குது, இதுவே ஒரு விதமான நிவர்த்தி தான்.
இதுக்கு மேல இது பிராமாணிய நிவர்த்தி அழுத்தோ இல்லையோ, இதை வச்சுட்டு அந்த பாதக ஞானத்தை தம நிவர்த்தகம் ஞானம் ஆஸ்தவாக்கியத்தினால இவனுடைய காந்தி நிவர்த்தியானது அப்படின்னு சொன்னா அவனோட காந்தின்னு புரிஞ்சுதான் அப்படிங்கிறான். காந்தியுடைய பிராமாணியம் நிவர்த்தியாச்சுங்கிறத காந்தி நிவர்த்தியாச்சுன்னு சொல்றது. பிரமே பிராமாண்ய விப்ரமஸ்ய தத்விஷயே சத்யதா விப்ரமஸ்ய பரோக்ஷத்வேன அபரோக்ஷ பாத அனபேட்சா. இந்த பிராந்தி பிரமாணம்னு முன்னாடி நினைக்கின்றதானே, இங்க வந்து ரெண்டு பிராந்தி. ஒண்ணு ஏதாப்போல இருக்கக்கூடிய வஸ்து ரஜகம், இது ஒரு பிராந்தி. அடுத்தது இந்த ஞானம் பிரமாணம்னு இன்னொரு பிராந்தி. இந்த ரெண்டும் ஒரு மாதிரியான புரிது இல்லை. எதுக்காக இருக்கிற வஸ்து ரஜதம்னு தெரிகின்றதானே, அது வந்து பிரத்யக்ஷமான பிராந்தி. எனக்கு வந்திருக்கக்கூடிய ஞானம் சரியான ஞானம் தான் இன்னொரு பிராந்தி சொன்னோமே, இது பரோட்ச பிராந்தி. ஆக பிரத்யக்ஷ பிராந்தி பரோட்ச பிராந்தி ரெண்டு. இன்னொரு விதமாக கூட இங்க சொல்லலாம், எனக்கு தெரியக்கூடிய அந்த ரஜதம் சத்தியமான ரஜதம் தான் அப்படின்னு இன்னொரு பிராந்தி வரலாம். ஞானத்துல விஷயமா பாதிக்கக்கூடிய ரஜதம், ஏன்னா பிராந்தியில இது ரஜதம்னு தெரியறதே தவிர அந்த ரஜதம் பொய்யா சத்தியமாங்கிறதுலாம் பிராந்தியில விஷயம் இல்லை. ரஜதத்தும் அங்க தெரியுது, இது ரஜதம் அவ்வளவுதான் தெரியுது. இதுக்கு மேல தெரிஞ்ச ரஜதம்லாம் சத்தியமானதுதான் அப்படின்னு சொன்னா அது வேற ஒரு பிராந்தி ஆகும். அது வந்து பிரத்யட்சத்துக்கு விஷயமாகாதான் அந்த சத்தியத்துவம். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துல சத்தியதா பிராந்தியும் ஞானத்துல பிராமாண்ய பிராந்தியும் இது ரெண்டும் பரோட்சம், இது பிரத்யக்ஷ பிராந்தி இல்லை. இதை நிவர்த்தி பண்றதுக்கு எனக்கு பரோட்சமான பாதக ஞானம் இருந்தாலே போதும், சாட்சாத்காரம் வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இது ரெண்டும் நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா இந்த பிராந்தி பிரதிபாசம் மாத்திரம் இருந்தாலும் அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதான் சொல்றார், தமே பிராமாண்ய விப்ரமஸ்ய தத் விஷயே சத்தியதா விப்ரமஸ்ய பரோட்சத்வேன அபரோக்ஷ பாதான் அபேட்சத்வா. அதை நிவர்த்தி பண்றதுக்கு அபரோக்ஷமான பாதக ஞானம் வேணுங்கிற அவசியம் இல்லை. நகி துஷ்டகரண அஜன்யத்துவம் அபாதித விஷயத்துவம் வா பிராமாண்யம் கசிதி பிரத்யக்ஷம். ஒருத்தவங்க நம்ம கேட்கலாம், ஞானம் பிரத்யக்ஷம் தானே அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிராமாண்யமும் பிரத்யக்ஷம்னு சொல்லணும். ஸ்வதப்பிராமாண்யவாதி சாதாரணமா நையாயிகால விட்டாச்சுன்னா பாக்கி எல்லாரும் ஸ்வதப்பிராமாண்யவாதி. மீமாம்சகர்கள், வேதாந்திகள், துவைதிகள் கூட ஸ்வதப்பிராமாண்யம் தான் சொல்றாங்க. அப்ப ஸ்வதப்பிராமாண்யம்னு சொன்னாக்க அந்த ஞானம் தெரியும் போதே பிரமாவாக தெரியுமா. ஞானம் பிரத்யட்சமா தானே தெரியுது, ஞானம் வந்திருக்குங்கிறது நமக்கு பிரத்யட்சமா தெரியுது. அப்ப அதுல உள்ள பிராமாண்யம் கூட பிரத்யட்சமா தானே தெரியணும். சாட்சி பாக்கியம், சாட்சியால ஞானம் எப்படி தெரியுதுன்னு கேட்டா, ஞானத்துக்கு இன்னொரு ஞானம்னு சொன்னா இன்னொரு ஞானம் விருத்தி ஞானம் இல்லை, அது சாட்சி ஞானம். அந்தःகரணத்துல வரக்கூடிய எல்லா விதமான பரிணாமங்களும் சாட்சியால பாதிக்கப்படுறது அப்படின்னு சித்தாந்தம். அப்ப நமக்கு வரக்கூடிய விருத்தி ரூப ஞானம் எல்லாமே சாட்சி பாக்கியம். சாட்சி பாக்கியம்னு சொன்னா அந்த ஞானத்துல இருக்கக்கூடிய பிராமாண்யமும் சேர்த்துதானே சாட்சியால தெரியணும். அப்ப ஞானமும் தெரியுது, அதோடைய பிராமாண்யமும் தெரியுதுன்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது அந்த ஞானம் பிரத்யட்சமா தெரியுதுன்னு சொன்னா அதனுடைய பிராமாண்யம் கூட பிரத்யட்சமா தானே தெரியணும். அப்படி இருக்கிறச்ச அந்த பிராமாண்யம் பிரத்யட்சம் இல்லைன்னு சொல்றாரு, இதை எப்படி ஒத்துக்கிறதுன்னு பிரச்சனை வரும். பிரமே பிராமாண்ய விப்ரமஸ்ய பரோக்ஷத்வேன சித்திகாரே சொன்னார். ஞானம் தெரியும் போது அதனுடைய பிராமாண்யமும் சேர்ந்து தெரியுமானால் ரெண்டுமே பிரத்யட்சமாத்தான் இருந்தாகணும். அதுல உள்ள சமமும் இப்படித்தானே, சாந்தி தெரியும் போது சாட்சியால தானே தெரியுது. அப்ப அதுல இருக்கக்கூடிய பிராமாண்யமும் சாட்சி பாக்கியம் தான் சாட்சி பிரத்யட்சம்னு தானே சொல்லணும். நீங்க அது பரோட்சம்னு சொல்றீங்க. சரி, பிரத்யட்சம்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன நஷ்டம்னு கேட்கிறா. பிரத்யட்சம்னு சொன்னா அப்ப பரோட்சமான பாதக ஞானத்தினால அது நிவர்த்தியாக. அதுக்காக இவர் ஒரு பிரயத்தனம் பண்ணினார். இல்லை, சாட்சிங்கிறது ஞானத்துல இருக்கக்கூடிய பிராமாண்யம் அப்பிராமாண்யம் இது ரெண்டையும் கிரகிக்காது. என்னது மாற்ற சொல்றேன்னு கேள்வி வரும். என்னன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பிராமாண்யம் அப்பிராமாண்யம் என்ன நான் சொல்லிடுறேன். நகி
துஷ்டகரண அஜன்யத்துவம் அபாதித விஷயத்துவம் வா பிராமாண்யம் சத்தியதி பிரத்யக்ஷம். இந்த ஞானமானது தோஷமுள்ள ஒரு காரணத்தினால் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஞானத்தை பார்த்தா ஏதாவது தெரியுமா? தோஷத்தினால உண்டாயிருக்கா, தோஷம் இல்லாம உண்டாயிருக்கான்னு ஒன்றும் தெரியாது. அதனால துஷ்ட கரணத்தினால் உண்டாகவில்லை, துஷ்ட கரண அஜன்யத்துவம், இது ஒரு பிராமாண்யம். அல்லது இந்த ஞானத்தினுடைய விஷயமானது பாதிக்கப்படாது அப்படிங்கிறதாவது பார்த்து சொல்ல முடியுமா? உடனே சொல்ல முடியாது. இது ரெண்டுமே, இதுதான் நமக்கு விவசிதமான பிராமாண்யம். அபாதித்த விஷயத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிராமாண்யமானது சாட்சியால கிரகிக்க முடியாது. அப்ப சாட்சிக்கு விஷயம் இல்லை. துஷ்டகரண அஜன்யஸ்வரூப பிராமாண்யம், அபாதித விஷயஸ்வரூப பிராமாண்யம், இது ரெண்டும் சாட்சியால கிரகிக்க முடியாது. அப்ப என்னது பிராமாண்யம் சொதகான் அப்படின்னு சொன்னா, தார்க்கிகன்னு ஒரு விதமான பிராமாண்யம் சொன்னா தத்வதி தற்பிரகாரகத்துவம், தரபாவதி தற்பிரகாரகத்துவம் அப்படின்னு பிராமாண்யம் அப்பிராமாண்யம் அதை சொன்னா அது சாட்சியால கிரகிக்கிறான். தத்வதி தற்பிரகாரகஸ்வரூப பிராமாண்யம் இருக்கு, அதுதான் சொதகா அப்படின்னு இவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவ பரதகான்னு சொல்றா நெய்யாயிட்டார். ததபாவதி தற்பிரகாரகத்துங்கிற அப்பிராமாண்யம் இருக்கு, இது பரதகா அப்படின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருக்கோம். ஆக இந்த பிராமாண்யம் அப்பிராமாண்யம் விஷயத்துலதான் ஸ்வதத்துவம் பரதத்துவம் அப்படின்னு விவாதம். இந்த ஞானம் தோஷஜன்யம் இல்லை அப்படின்னு தெரியுறதோ, அல்லது இதனுடைய விஷயம் அபாதிதமாக இருக்கு, இது பாதிக்கப்படாது அப்படிங்கிறதோ யாருமே பிரத்யட்சால விஷயமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக இதெல்லாம் ஸ்வதத்துவம் கிடையாது, இதுக்கெல்லாம் ஸ்வதத்துவம் கிடையாது, இது பரதகாத்தான் சொல்லியாகும். ஆக அதனாலதான் பரிபாஷையில கூட அந்த சாட்சி ஞானத்தை அப்பிராமாண்யோக்கி சாம்பிரதாய ஞானம், சாட்சி ஞானத்தை நம்ப முடியாது, அது இருக்குன்னு காமிக்கிறதுன்னு சொல்லி அது அபாதிதம்னு எழுத முடியாது. ஏன்னா அது அபாதிதம்னு சொல்லல, பாதிதம்னு சொல்லல. சாட்சி அப்பிரமாணியம்னா அப்பிரமாண சிலருக்கு சொல்லல, பிரமாணம்னு நம்ப முடியாது. ஏன்னா அது இருக்கிறது இல்லாது தப்பான விஷயம் சரியான விஷயம் எல்லாத்தையும் உதாசீனமாக இருந்து காத்து கொடுக்கிறது. ஆகையால அதை பிரமாணமா ஆக்க முடியாது. அதனால சாட்சியால பிராமாண்யம் யோசிக்க முடியாது. அப்படியானா இதை பிரமாணமா சொன்னாங்கன்னா அது இன்னொரு பிராந்தின்னு சொல்லியா, புதுசா இன்னொரு பிராந்தி வந்து, அந்த பிராந்தி பரோட்ச பிராந்தி. அதை பரோட்ச ஞானத்தினாலே பரோட்சமான பாதித ஞானமே நிவர்த்தி பண்ணலாம். நகி துஷ்டகரணாதிரியத்துவம் அபாதித விஷயத்துவம் வா பிராமாண்யம் கசித் பிரத்யக்ஷம் நவா சர்வதேச சர்வகால சர்வபுருஷ அபாதிதத்துவம் விஷய சத்தியத்துவம். அபாதிதத்துவம் கூட இவனால கிரகிக்க முடியாதான். ஏன் கிரகிக்க முடியாதுன்னு சொன்னா, நமக்கு ஒரே ஒரு காலம் தான் இப்ப தெரியுது. அந்த ரஜதம் தெரிகிற காலத்துல இப்ப இருக்குங்கிறதுதான் தெரியுறதே தவிர எல்லா காலத்திலும் இப்படியேதான் இருக்குங்கிறது சொல்ல முடியாது. நமக்கு இப்போ அதாவது சர்வ புருஷையே சேர்த்துட்டார். சர்வதேச சர்வகால சர்வ புருஷன். ஒரு ஆசாமிக்கு ஒரு சமயம் சர்வதா அவனுக்கு தோஷம் இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா அது ரஜதமாகவே தெரிஞ்சுட்டு இருக்கலாம் அவன் ஆயுசு கூட. ஆனா எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுதுன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? இதனுடைய தோஷ வச்சாச்சு அந்த மாதிரி தெரியுது. அந்த தோஷம் இந்த ஜென்மாவில நிவர்த்தியாக இருந்தா அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அப்படித்தாங்கிறத கூட இதனால சொல்ல முடியாது. அதனால சர்வதேச சர்வகால சர்வபுருஷ அபாதிகத்துவம், இதுதானே அபாதிகத்துவம். இதெல்லாம் சாட்சியாலெல்லாம் கிரகிக்க முடியாது. விஷய சத்தியத்துவம் நவா பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம்ங்கிறதுல சேர்த்துக்கணும். இது கூட பிரத்யக்ஷமாக. அத்தா தயோகோ பரோட்ச பிரமா பாதிகத்துவம் உச்சிதமேவா. அதனால பரோட்சமாக அந்த ஆப்த வாக்கியத்தினால இது ரெண்டும் பாதிக்கப்படுறது சரிதான். தயோச்ச பாதிதயோகோ ரஜதாதிக்ரமः ஸ்வரூபேண சன்னபி ஸ்வகார்யாக்ஷமத்வாத் அசன்னிவ இது பாதிதः இத்யுச்யதே இத்யனவத்யம். இப்போ இந்த பிராந்திங்கிறது பிராந்தின்னு தெரியுது, அவ்வளவுதான் தெரியுது. அதுல தெரியக்கூடிய ரஜதம் சத்தியமில்லைன்னு தெரியுது. ஆனா பிராந்தி நிவர்த்தியாகலைன்னு கேட்கப்படாது. நிவர்த்தியாகட்டா போகலாம். இது பிராந்தின்னு தெரிஞ்சாலே இது அப்புறம் தன் காரியத்தை செய்ய முடியாது. எல்லா காரியத்துக்குமே ஞானம் இருக்கு. அது காரணமாகணும்னா தார்க்கிகா என்ன சொல்றாங்கன்னா அப்பிராமாண்ய ஞான அனாஸ்கந்திகம், அந்த ஞானம் தான் காரியத்தை பண்ணணும். அது பிராந்தின்னு தெரியாம இருக்கணும். பிரமாணம் தெரியணுமா வேண்டாமாங்கிறது வேற விஷயம்.
அது பிராந்தின்னு தெரியாம இருந்துச்சுன்னா அந்த ஞானம் வேலை செய்யும். இது பிராந்தி அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்ப அது வேலையை செய்யாது. ஆக அப்பிராமான்ய ஞானத்துக்கு விஷயமாகாத ஞானம் இருக்கு, அது சமஸ்த காரியத்தையும் பண்ணும். இப்ப பிராந்தின்னு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒண்ணும் வேலை செய்யாது. அதனால அசன்னிவா இருந்து கூட பிரதிபாத மாத்திரம் இருந்து கூட அது காரிய அக்ஷமமா காரிய அக்ஷமத்வா காரியத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இல்லாததாக ஆகிறதுனால அசன்னிவா இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அசத்த போலதான். இது பாதிதா இத்தியனவர்த்தம். அதனால இது பாதிக்கப்படுறதாக சொல்றாங்க. இப்ப இதுக்கு மேலதான் இங்க நியாயாமர்த்தக்காரர் வர. அவருடைய பட்சம் நான் முன்னாடியே சொன்னேன், பிரத்யக்ஷத்துக்கு பாதகம் பிரத்யக்ஷம் தான் ஆகும். பிரத்யக்ஷத்தை தவிர வேற எந்த ஞானமும் பிரத்யக்ஷத்துக்கு பாதகம் ஆகாது. இது அவருடைய திட்டமான ஒரு பட்சம். இப்ப இவ்வளவு உதாரணங்கள்ல பிரத்யக்ஷத்துக்கு கூட வேற ஒரு பிரமாண ஞானத்தினால பரோட்சத்தினால பாதகம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க லிஸ்ட் போட்டுக்காங்க. அவர் என்ன சொல்றார், இதுல ஒரு உதாரணம் கூட பிரத்யக்ஷத்தினால பிரத்யக்ஷ பின்னமான வேற ஒரு ஞானத்தினால பாதிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. இங்க எல்லா இடத்துலயுமே பிரத்யக்ஷத்தினால தான் பாதம்ங்கிறத நான் ஸ்திரமா ஸ்தாபனம் பண்ணேன். என்ன சொல்ற, இதம் ரஜதம் நானும் இதம் ரஜதம் இத்தியத்திர சயுக்திகம் பிரத்யக்ஷம் பாதகம் ந யுக்தி மாத்திரம். இதம் ரஜதம் அப்படிங்கிற இடத்துல நீங்க அனுமானம் கூட பாதகமாகலாம் அப்படின்னு சொன்னீங்க. அனுமானம்னா யுக்தி பாதகம் ஆகாது. அவனுக்கே மறுபடியும் இது ரஜதம் இல்லை அப்படிங்கிற ஞானம் வந்தால்தான் பாதகம். அப்ப நீங்க கேட்க எப்படி நம்ம எதை நம்புறது? முன்னாடி கண்ணால பார்த்தான் ரஜதம்னு தெரிஞ்சது, இப்போ அதே கண்ணாலதான் பார்க்கறான் ரஜதம் இல்லைன்னு தெரியுது. அப்ப முன்னாடி உள்ள ஞானத்தை நம்புறதா அப்புறம் அந்த ஞானத்தை நம்புறதா அப்படின்னு கேட்டால், எந்த ஞானத்துக்கு யுக்தி கூட இருக்கோ சகாயம் பண்றதோ அந்த ஞானத்துக்கு பிராபல்யம் சொல்லு. நேரம் ரஜதம் அப்படின்னு இப்ப தெரிகிறதே, இந்த ஞானத்துக்கு யுக்தி கூட இருக்கா, சயுக்திகமாக இந்த ஞானம் இருக்கிறதுனாலே இதம் ரஜதம்ங்கிற பிரத்யக்ஷத்தை அது பாதிக்கிறது. இப்ப எதை பாதிக்கிறது? ஒரு பிரத்யக்ஷத்தை இன்னொரு பிரத்யக்ஷம் பாதிக்கும். யுக்தியால அதுக்கு பாதியும் கிடையாது. ஆப்தவச்சனத்தை பத்தி சொல்ல போற. ஆப்தவச்சனத்தினால என்ன ஆறுது? அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, கௌரோகம் நான் வெளுப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஞானம் சொன்னார்லையா, இந்த ஞானத்துக்கு அனுமானத்தினாலையும் சப்த பிரமாணத்தினாலையும் பாதகம்னு சொன்னார். இல்ல, அங்கேயும் பிரத்யக்ஷம் தான் பாதகம். கௌரோகம் இத்தியத்ராபி மம சரீரம் இது பலவத் பிரத்யக்ஷம் இவ பாதகம். நான் வெளுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது நிச்சயமா சரீரம் தான் வெளுப்பா இருக்கு. அப்ப சரீரத்தையும் தன்னையும் ஒன்னாக பிரமிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். கௌரோகம்ங்கிற ஞானம் ஏன் பிராந்தின்னு நம்ம சொல்றோம்? சரீரம் வெளுப்பா இருக்குங்கிறது ஒரு பிராந்தி கிடையாது. தன்னையும் அந்த சரீரத்தையும் அபிண்ணமாக தெரிஞ்சுட்டு நானே வெளுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அந்த எந்த அம்சத்துல பிராந்தினா அகங்கிறதுக்கும் சரீரங்கிறதுக்கும் ஒரு அபேதம் தெரிகிறது. அந்த அம்சத்துல இது தப்பு. இதை எதனால பாதிக்கிறது? சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு செய்யக்கூடிய ஞானம் இதுக்கு பாதகம். இந்த ஞானம் எதுலேருந்து வரும்னு கேட்டா சாஸ்திரத்தினால வரும், அனுமானத்தினால வரும், பிரத்யக்ஷத்தினால வராதுன்னு நாம இதுவரை புரிந்திருந்தோம். அப்போ இந்த ஞானத்துக்கு பாதக ஞானம் அனுமானமோ ஆப்தவச்சனமோ சப்த பிரமாணமோ தான் பூர்வாச்சாரியர் தான் சொல்றார். இவர் என்ன சொல்றார், இல்லே அங்க கூட இவனுக்கு பிரத்யக்ஷம் இருக்கு. அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், மம சரீரம் இது என்னுடைய சரீரம் சொல்றானா இல்லையா? நான் வெளுப்பா இருக்கேன்னு சொல்லக்கூடிய அதே ஆசாமி இது என்னுடைய சரீரம்னு சரீரத்தை பார்த்து சொல்றான். என்னுடைய சரீரம்னு அவன் சொல்றதுக்கும் காரணம் அவனுடைய பிரத்யக்ஷம் தான், அவனுடைய அனுபவம் தான் அதுக்கு காரணமாக இருக்கு. அப்ப அனுபவம்னு சொன்னோம்னா அந்த தாம் வேற சரீரம் வேறங்கிறத அவன் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கலைன்னு சொன்னா நான் சரீரம்னு சொல்லுவானே தவிர என்னுடைய சரீரம்னு சொல்லுங்க. எந்த வஸ்துவெல்லாம் அவன் என்னுடையதுன்னு சொல்றானோ அந்த வஸ்து எல்லாமே அவனை காட்டிலும் வேறானதாக இருக்கு. அதை நான் அவன் சொல்றது கிடையாது. இது என்னுடைய கிரகம் அப்படின்னு அவன் சொன்னானேயானால் அந்த கிரகம் வேற அவன் வேற அப்படிங்கிறத அவன் நல்லா புரிஞ்சுட்டுதான் அப்படி பேசுறான்.
அதனால மம சரீரம் அப்படின்னு அவன் சொல்றதுனால அவன் தனக்கும் அந்த சரீரத்துக்கும் உள்ள பேதத்தை நல்லா புரிஞ்சுருக்கான். அதனால இல்லைன்னா இப்படி பேச முடியாது. அப்ப என்னாச்சு, அகம் கௌரகா அப்படிங்கிற ஞானத்துக்கு மம சரீரம்ங்கிற இந்த பேத பிரத்யக்ஷம் இருக்கு. இந்த பிரத்யக்ஷம் தான் பாதகமே தவிர அந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்ததுக்காக அவன் அதை இது பண்ண முடியாது, அல்லது அனுமானத்தினால் அது பாதிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. அகம் இறைவாஸ்மி சதனே ஜானானஹா இது பிரமாணமேவான் ஒன்று சொன்னார். அகம் இறைவாஸ்மி சதனே ஜானானஹா என்றுதான் அத்வைத பாடம் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அது ஆத்ம விஷயத்துல தப்பாக இருக்கு, சர்வகதமாக்கிய ஆத்மா இப்படி சொல்றது தப்பான பிராந்தியாக இருக்குன்னு கேட்டார். இது பிராந்தியே இல்லை, இது பூர்ணமான பிரமாண ஜானம் தான். ஏன் ஜீவத்திய அணுவாது, ஜீவன் அணுதான். ஜீவன் அணுங்கிறது பிரமாணங்கள் இருக்குன்னு அனவசியேஷ ஆத்மான்னு சொல்லி சொல்றது. அதை தவிர இந்த ஜீவன் உத்கிராந்தி கதி ஆகதி இதெல்லாம் சொல்லியிருக்கு திருப்தியில. ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிறான், போனாதானே அவனுக்கு சம்சாரம் வரும். அதனால போகணும்னு சொன்னாலும் இவன் ஆகாசம் போல வியாபகமாக இருந்தால் அது சாத்தியம் இல்லை, முடியாது. அதே மாதிரி ஆகதி திருப்பி கீழே வரான், அந்த லோகத்துல அனுபவிச்சுட்டு மறுபடியும் வரான். உத்கிராந்தி கதி ஆகதி இது எல்லாமே ஜீவன்கிறது ஆகாசம் போல வியாபகமாக இருந்தால் முடியாது. அப்ப எப்படி சொல்லலாம், அவன் ஒரு சின்னவனா இருக்கான். சின்னவன் சொன்னா இந்த அணுபரிமாணமாகத்தான் அவனை வச்சிருக்கான். இல்லைன்னு சொன்னா மத்தியம பரிமாணம் எல்லாம் அனுப்பி ஒன்னா ரொம்ப பெரியவனாக இருக்கலாம், பரம மகத்தாக இருக்கலாம், இல்லே பரம அணுவாக இருக்கலாம். இந்த நடுப்புற இருக்கக்கூடிய அளவு பரிமாணத்தை வச்சிருந்தோம்னா அந்த வஸ்து எல்லாமே அனித்தியமாக இருக்கும். ஜீவன் நமக்கு நித்தியமாக இருக்கணும், அப்பதான் அவனுக்கு மோட்சம் வரத்துக்கு முடியும். இல்லைன்னா பாதியில பொறுத்துனா மோட்சம் புருஷார்த்தம் இதுதான் போடும். அதனால அவனை நித்தியம்னு ஆஸ்திகா எல்லாருமே ஒத்துப்பா. அதனால பரமாணு பரிமாணமாகத்தான் ஒத்துண்டாகும். அதனால இந்த சரீரத்துல இந்த விஷயத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு ஏதோ விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அவன் ஒரு ரூம்ல ஒரு இடத்துல இருந்திருக்கான் அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கு. இது எந்த விதத்திலையும் தப்பு இல்லை, இது பூர்ணமான பிரமாண ஞானம் தான். ஆக இந்த பிரத்யக்ஷத்துக்கு இன்னொரு பிரத்யக்ஷம் பாதகமாக இல்லவே இல்லை, வேற சாஸ்திராதி பிரமாணம் கூட பாதகம் இல்லை. இது சேன்னா ரஜதாபேத சரீராபேத பிரத்யக்ஷயோர் ஜாகிரதோகு யுக்தியாக இருக்கணும் இல்லையா, யுக்தியாக பிரதிபந்த அக்ஷமத்வே தத்விஷய பிரத்யக்ஷோத்பத்தேரேவ அனவகாசா சொல்றார். பிரத்யக்ஷம் தான் அந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகம்னு சொல்ல முடியாது. இப்போ இதம் ரஜதம் அப்படிங்கிற பிரத்யக்ஷம் இருக்கு. இந்த பிரத்யக்ஷம் இருந்து இருக்கும் போது இது ரஜதம் இல்லைன்னு தெரியாது. ஏன்னா விரோதியான இன்னொரு பிரத்யக்ஷத்துக்கு இந்த பிரத்யக்ஷம் பாதகம். இந்த பிரத்யக்ஷம் இன்னொரு விரோதியான பிரத்யக்ஷம் உற்பத்தியாகிறத தடுக்கிறது. ஐயாயிக்கு என்ன சொல்லுவானா, இந்த பிரதிபத்திய பிரதிபந்தக பாவம்னு சொல்லுவார். இந்த கிரதத்தில் நெருப்பு இருக்காது அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னால் கிரதத்துல நெருப்பு இருக்குங்கிற அனுமானம் அவனுக்கு உண்டாகவே உண்டாகாது. அப்படின்னா அந்த அனுமானம் உற்பத்தியாகிறத தடுக்கிறது. பிரதிபந்தகம்னு சொன்னாக்க காரணம் அசாவ பிரதியோகின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இருந்தால்தான் அது உண்டாகும்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு இது பிரதிபந்தகம். அப்போ என்னாச்சு, இதம் ரஜதம் அப்படிங்கிற பிரத்யக்ஷம் இருக்கு. இது இருந்தால் இது ரஜதம் இல்லைங்கிற பிரத்யக்ஷம் உண்டாக முடியாது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி அதை எப்படி பாதகம்னு சொல்றது? உண்டாக முடியாத அந்த பிரத்யக்ஷமானது ஏற்கனவே உண்டாகி இருக்கக்கூடிய பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக எப்படி சொல்ல முடியும்? அதுதான் இதற்கு உற்பத்தியை தடுத்துட்டு இருக்கு. அதனால ரஜதாபேத பிரத்யக்ஷே ஜாகிரகம். அதே மாதிரி சரீரமே நான்கிற பிரத்யக்ஷம் இருக்கும்போது என்னுடைய சரீரங்கிற இந்த பிரத்யக்ஷமே உண்டாக முடியாது. ஏன்னா இந்த பிரத்யக்ஷம் அப்படி அந்த பிரத்யக்ஷம் உண்டாகிறதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கு. இது இருக்கும்போது அந்த பிரத்யக்ஷம் உண்டாக முடியாது. அதனால நானே சரீரம், நானும் சரீரமும்
வேறல்ல ஒண்ணுதான் அப்படிங்கிற இந்த பிரத்யட்சம் இருக்கும்போது மனசரீரங்கிற பிரத்யட்சமே உண்டாக முடியாது. அப்படி இருக்கும்போது ஆனா உண்டாகிறதே நீங்க உண்டாக முடியாதுன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? அதான் உண்டாகிறதுன்னு கேட்டா அதுக்குதான் சொல்றா அந்த யுக்தி இருக்கு. இந்த யுக்தி தான் அந்த முதல்ல வந்த பிரத்யட்சத்தை பிரதிபந்தகமாகாத தடுக்கிறது. அது நிஜமா பிரதிபந்தகம் ஆகணும். ஆனா இந்த யுக்தி இருக்கே, யுக்தி அந்த பூர்வ பிரத்யட்சத்தை அடிக்கிறது. இது ரஜதமாக இருக்கு தெரிகிறது, ஆனா யாருமே எடுக்காம போயிருக்காளே அப்படிங்கிற ஒரு யுக்தி வரும்போது இது அந்த அந்த பிரத்யட்சத்தினுடைய பலத்தை குறைக்கிறதா. அப்படி குறைச்சாச்சுன்னா லேடம் ரஜதம். எது பரியந்தம் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் திருடமாக இதம் ரஜதம் அப்படிங்கிறது பிரத்யட்சம் இருக்கோ அது பரியந்தம் ஏதம் ரஜதம்ங்கிற பிரத்யட்சம் கூட வர முடியாது. அதுல கொஞ்சமாவது அந்த யுக்தி பாதி கொஞ்சம் அதனுடைய பலத்தை குறைச்சாதான் அடுத்தபடியான இந்த சைத்திகமான பிரத்யட்சமே உண்டாகும். நீங்களே சொன்னீங்க அது ஒரு பிரத்யட்சம் இது ஒரு பிரத்யட்சம்னா எதை பிரமாணம் நம்புறது எதை பிரபலம் சொல்றதுன்னா யுக்தியோட சேர்ந்து இருக்கக்கூடிய பிரத்யட்சம் பிரபலம். இந்த யுக்தி தான் அந்த பூர்வ பிரத்யட்சத்தை அதனுடைய பிரதிபந்தகத்துவத்தை தடுக்கிறது. இப்படிதான் சொல்லியாகணும். நிஜமா இது சும்மா சரீர விஷயத்துல இது வேற பிரத்யட்சமே இல்லை. இது ஒத்துண்டு பேசின விஷயம். மமங்கிறது சம்பந்தத்தை தான் தெரிவிக்கிறது. சம்பந்தத்தை வச்சுட்டு வேதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு அனுமானம் தான். இது நிஜமான பிரத்யட்சம் இல்லை. அகம் ந மனுஷியா அப்படின்னு அவனுக்கு பிரத்யட்சமே இல்லை. யார்த்தவனா கேட்டுப்பாரு. அகம் மனுஷா கௌரகான்னு சொல்றவன் இருக்கானே, அகம் ந கௌரகா அப்படிங்கிற ஞானம் அவனுக்கு கிடையவே கிடையாது. அப்படி யாராவது சொன்னா அதை தப்புன்னு சொல்லிடுவான். அப்ப அதனால என்ன ஆகுது? அவனுக்கு அந்த ஞானம் இல்லை. ஆனால் சொல்லி இந்த மாதிரி கேட்டு பழக்கமாயிருக்கு மம சரீரம். அதனால சரீரம் ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது ரெண்டும் வேறன்னு தெரியுது. ஆனா அகம் கௌரகா அகம் மனுஷகான்னு சொன்னா அப்படி நீங்க சாதாரண அத்தியாசமே இந்த மனுஷத்துவேன கௌரவத்துவேன ரூபேண தான், சரீரத்துவேன ரூபேண இல்லை. நான் தான் சரீரம் அப்படிங்கிற ரூபத்துல சாதாரண அத்தியாசம் கிடையாது. இதுக்கு எப்படி உதாரணம் சொல்லலாம்னா இந்த சுத்தி ரஜதம் அப்படின்னு சாந்தி இல்லை, இது ரஜதம்னு தான் சாந்தி. சுத்திங்கிறத அங்க பேசவே கூடாது. சுத்தின்னு சொன்னா ரஜதம் இல்லைன்னு விடுவாங்க. சுத்திங்கிற சப்தத்தை போட்டாலே ஆஹா அது ரஜதமே கிடையாது, எந்த சுத்தியுமே ரஜதமாகாதுன்னு சொல்லுவோம். ஆனா இது என்னதுன்னு கேட்டா இது ரஜதம் விடுவோம் இல்லையா? அதை போல அந்த சாந்தி வரத்துக்கு அந்த ரூபம் வித்தியாசப்படும். சரீரம்னு சொன்னா அது நான் இல்லை அப்படின்னு விடுவோம். சரீரம் வர நான் வரேன். ஆனால் மனுஷன்னு சொன்னா நானே தானே. என்னாச்சு? சரீரத்துல இருக்கக்கூடிய சரீரத்துவங்கிற ஒரு தர்மத்தை பார்த்தால் வேற வித்தியாசம் தெரியும். அந்த இடத்துல அந்த மனுஷத்துவேன ரூபேன அபேதாத்தியாசம் இருக்கிற காரணத்தினாலதான் மம மனுஷன் சொல்ல மாட்டேங்க இல்லையா? நானே மனுஷன் அப்படின்னு சொல்றேன். அதனால எந்த ஒரு ரூபத்துல அந்த அபேத சாந்தி இருக்கோ அந்த ரூபத்துல அவனுக்கு வேத ஞானம் உண்டு. அந்த ரூபத்துல வேத ஞானம் இருந்தால்தான் அது உபயோகம். இந்த வேத ஞானம் உபயோகமே இல்லைங்கிறது வசூலிக்கு இருந்தாலும் அவர் சொல்லி வைக்கிறார். யுக்திங்கிறது ஒண்ணு அந்த இல்லைன்னு சொன்னால் அப்போ அடுத்த இந்த பாதக பிரத்யட்சமே உண்டாக முடியாது. அதனால சொல்லுவேன் சரீராந்தர சஞ்சாரியா ஆத்மாச்சா சரீரத்துக்கான அந்த யுக்தி அது பைத்திய மாட்டாங்க. ஆமா யுக்தின்னு சொன்னா இப்ப அதைத்தான் எழுதலாம். 3 அவஸ்தைகள் இருக்குது. 3 போட்டி சரீராந்தர சஞ்சாரி சரீர இதன் சரீரம் சரீராந்தர சஞ்சாரிங்கிறவர்கள் அகம் சொல்ல. அப்ப அவர் மம சரீரம் சொன்னதுனால அந்த யுக்தி மம சரீரத்தை பற்றி ஒரு யுக்தி அங்க ஒரு வேதத்துக்கே வேதத்துக்கு நிச்சயத்தான் அந்த அந்த யுக்தி தியானத்துல கூட அந்த மனுஷத்துவ ரூபேன வரலாம். அந்த யுக்தி எதை தடுக்கிறதுன்னு சொன்னா நான் சரீரம்னு சொல்றது தடுக்கிறது. நான் வேற சரீரம் வேற அப்படிங்கிறத இந்த யுக்தி புரஸ்தரமா இந்த சரீரத்தை விட்டாலும் நான் இருக்கேங்கிறத பிடிக்கிறான் இல்லையா? இந்த யுக்தியை கொண்டு அவன் எந்த சாந்தியை தடுத்து நிறுத்த முடிகிறதுன்னு சொன்னா நானே சரீரம் அப்படின்னு சாந்தி வராதவனுக்கு. ஆனால் நானே மனுஷங்கிற சாந்தியை இது தடுத்து நிறுத்தாது. இதோட
பிரதிபந்த அக்ஷணத்துவே தத்விஷய பிரத்யக்ஷோத்பத்தேரேவ அனவகாசா. இதுக்கு மேல இன்னும் கோட்டிகள் இருக்கு. அடுத்த